ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து 2025 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடந்த டிஎன்பிஎஸ்சியில் ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது தமிழ் தகுதி தேர்வுலேருந்து நம்ம 100 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து முதல் 1லேருந்து 50 வினாக்கள் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 51லேருந்து 100 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம நியூ சிலபஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி டைப்பில் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம், ப்ளஸ் ரிவிஷனும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நியூ சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஒரு 42 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு டெய்லி வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா எக்ஸாம்ஸ்க்குள்ளே எல்லா கொஷின் பேப்பர்ஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பிடிஎஃப் பற்றின ஃபுல் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுக்குறேன். நியூ சிலபஸ் வைஸ் தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 499ல் வெறும் 499 ருபீஸில் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா இன்றைக்கான 51லேருந்து 100 கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ பேலன்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் 51. சரிங்களா? கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் யார்? ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இலக்கண டைப் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் இன்னும் எதுவும் வரல இந்த கொஷின் இல்லை அப்படின்னு. இனி வரதெல்லாமே இலக்கண கொஷின்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் யார்? ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து ரொம்ப பேசிக்காகவும் கேட்டிருக்காங்க, ரொம்ப டெப்த்தாகவும் உள்ளேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கம்பராமாயணத்துலேருந்து கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருங்குன்றூர் கிளார். ஆப்ஷன் ஏ பெருங்குன்றூர் கிளார். ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த 50 கொஷின்ஸ்க்கு உங்களால் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். 52வது கேள்வி பா வகையை கண்டறிக. ஸோ அதாவது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலோட பா வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொருங்குழலும் தோயும். ஸோ அந்த பாடலில் இருக்கிற பா வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொருளுணரும் தோயும். இன்னும் பாடலில் வந்துள்ள ஆசிரியப்பா எந்த ஆசிரியப்பா? ஸோ ஆன்சர் சிந்தடி வஞ்சிப்பா. ஆப்ஷன் சி சிந்தடி வஞ்சிப்பா. ஸோ அடுத்து 53வது கேள்வி வந்து பாருங்கள் கம்பராமாயணம். ஸோ கம்பராமாயணத்துலேருந்து கொஷின் கொடுத்துட்டாங்க. கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? ஸோ கம்பராமாயணத்தில் இருக்கிற கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் எந்த அளவுக்கு வந்து உள்ளேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம சிலபஸில் கம்பராமாயணம் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து யூனிட் 6ல் ஜிஎஸ் பார்ட்டில் யூனிட் 6ல் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் தொல்காப்பியத்திலேருந்து இப்போ வரைக்கிற கம்பராமாயணம், ஐம்பெருங்காப்பியங்கள் எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பராமாயணத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. ஸோ இந்த 6 காண்டங்கள் என்னென்ன காண்டம்? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். சரிங்களா? ஸோ மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியாது இன்னொன்று என்ன 7வது காண்டம். ஸோ உத்தரகாண்டம். சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கம்பராமாயணத்தில் மொத்தமாக 7 காண்டங்கள் இருக்குது. நம்ம 6 தான் நம்ம ரெகுலராக நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. சரிங்களா? 7வது வந்து உத்தரகாண்டம் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 6 காண்டங்கள் நம்ம சொல்லிட்டோம். அந்த 6 காண்டங்களில் வந்து என்னென்ன படலங்கள் இருக்குது, எத்தனை படலங்கள் இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கிற படலம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாலகாண்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை படலங்கள் இருக்குது? 23 படலங்கள் இருக்குது. சரிங்களா? பாலகாண்டத்தில் 23 படலங்கள் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அயோத்திய காண்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 காண்டங்கள் இருக்குது. சரி 13 படலங்கள் இருக்குது. ஆரண்ய காண்டத்தில் வந்து ஆரண்யா மற்றும் கிஷ்கிந்தா காண்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 படலங்கள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் சுந்தரகாண்டம் வந்து
சுந்தரகாண்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 படலங்கள் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் யுத்த காண்டம். ஸோ யுத்த காண்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னா 39 படலங்கள். சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. என்னென்ன படலங்கள் எத்தனை படலங்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து நான் சொல்லியிருந்தேன் உத்தரகாண்டம் அப்படின்னு. உத்தரகாண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11 படலங்கள் இருக்குது. உத்தரகாண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமன் வந்து பட்டாபிஷேகம் சூட்டியதுக்கு அப்புறம் வர்றது வந்து சொல்கிற கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டத்தில் வரும். சரிங்களா? ஸோ வனவாசம் போனது, ஸோ அந்த கதையெல்லாம் வருது. மற்ற காண்டம் போர் நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற 6 காண்டங்களில் வரும். அந்த பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் வர கதை சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டத்தில் கொடுத்துருப்பாங்க. உத்தரகாண்டத்தை இயற்றியவர் யார்? ஒட்டக்கூத்தர். சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற 6 காண்டங்கள் வேறு. உத்தரகாண்டத்தை இயற்றியவர் வந்து ஒட்டக்கூத்தர். ஸோ அதில் யாரை பற்றி கூறியிருப்பாங்க அப்படின்னா ராமன் அவர்கள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் வர கதைகள் தான் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதில் 11 படலங்கள் இருக்குது. ஸோ இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். ஸோ இதில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த காண்டங்கள்னால் என்ன, படலங்கள்னால் என்ன? ஸோ அது உங்களுக்கு கொஷின் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? காண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கதையோட பெரும் பிரிவை வந்து காண்டம்னு சொல்லுவோம். படலம் அப்படிங்கிறது வந்து உட்பிரிவை சொல்லுவோம். சரிங்களா? படலம் அப்படிங்கிறது வந்து உட்பிரிவு, காண்டம் அப்படிங்கிறது வந்து பெரும் பிரிவில் வரும். சரிங்களா? பெரும் பிரிவு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்போ எத்தனை பிரிவுகள் இருக்குது? பெரும் பிரிவு தனியாக, படலங்கள் தனியாக இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 54வது கேள்வி. ஸோ இதுவுமே வந்து கம்பராமாயணத்தில் வர கேள்வி தான். அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ, யார் யாரிடம் கூறியது? ஸோ வந்து நம்ம அந்த கதை இருக்கும்ல, நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து கதை கொடுத்துருப்பாங்க. அந்த கதையில் அந்த ஹைலைட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, ராமரோட கூற்று தனியாக, சீதையோட கூற்று தனியாக, அனுமரோட கூற்று தனியாக, சுக்ரீவர் தனியாக. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பேசியிருப்பாங்க. அந்த ஒரு பாடல் வரி, அந்த ஒரு லைனைவே நம்மளுக்கு கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக நீங்கள் லெசன்ஸ் படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ என்று யார் யாரிடம் கூறியது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சீதை அனுமனிடம் கூறியது. அடுத்து வந்து பாருங்கள் 55வது கேள்வி. இது வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்ட மேற்கோள். சரிங்களா? அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குறள் என்று பாராட்டியவர் யார்? அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குறள் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஔவையார். நம்ம திருக்குறள் கொஷின் பார்க்கும்போதே மேற்கோள்கள் ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். 56வது கேள்வி. எந்நூலின் செய்யுளின் முதலடி ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. ஆர்களின் வரும். சரிங்களா? எந்நூலின் எந்த நூலோட செய்யுளில் வந்து வர்ற முதல் அடி வந்து ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒவ்வொரு நூலை பற்றி நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதில் வந்து எந்த ஒரு நூலோட முதல் வரி வந்து வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சியில் வர்ற பாடலோட முதலடி வந்து எது அப்படின்னா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எவ்வளோ டீட்டெயிலாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள் 57வது கேள்வி, கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள். கூற்று 1, யா பருங்கல காரிகை உறுப்பு செய்யுள் ஒளிபு என்னும் 3 இயல்களால் ஆனது. யா பரங்கல காரிகை அப்படிங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு செய்யுள் ஒளிபு என்னும் 3 இயல்களால் ஆனது. ஸோ இது வந்து சரியாப்பா? சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. கொஷினை ஃபஸ்ட்டுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது வந்து இந்த யா பருங்கல காரிகைங்கிற நூலில் வந்து உறுப்பு செய்யுள் ஒளிபுன்னு 3 இயல்கள் இருக்குது. இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை வந்து தழுவி எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியா? ஸோ தவறு. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 மட்டும் சரி, 2 வந்து தவறு. அப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, யாப்பரங்கல காரிகை வந்து பார்த்திங்கன்னா எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சதுன்னா. சரிங்களா? நான் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் வந்து பின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள் 58வது கேள்வி, பொறுத்துக. ஸோ நம்ம நிறைய பொறுத்துக பார்த்துருப்போம். நூலாசிரியர்கள், மேற்கோள்கள், பாடல் வரிகளும் கூட நம்மளை சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பொறுத்துகளை வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா திருக்குறளை பிச்சு பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? ஸோ அப்போ திருக்குறளை நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும், நம்ம சிலபஸில் வந்து 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 அதிகாரங்களுங்கும் போது 200 குறள் இருக்குது. சரிங்களா? 200 குறளையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து கோடிட்ட இடத்துலையும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து கேட்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள். ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார் கென்பொருள் ஏன இரண்டு முருங்கு. ஏன இரண்டு முருங்கு. ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார் கென்பொருள் ஏன இரண்டு முருங்கு. ரெண்டாவது வந்து பாருங்கள். செய்க பொருளை சிறுனர் செருக்கருக்கும் ஏக்கதனி கூறியதில். சரிங்களா? அடுத்தது அறநீரு மின்பருண மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். சரிங்களா? அறநீனு மின்பமுனு திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். அருளோடு மண்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். அருளோடு மண்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 தான் வந்து சரி. 59வது கேள்வி வந்து பாருங்கள். தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் என்ன? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வியும் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி திருக்குறள் மாதிரி கொஞ்சம் கஷ்டமான கேள்வியும் கேட்பாங்க. சரிங்களா? தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் நூல் வந்து எந்த நூல்பா? வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி. ஆப்ஷன் டி சதுரகராதி. அடுத்து வந்து பாருங்கள். 60வது கேள்வி. கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் களிப்பு வேலை. கவிப்பு வராது. களிப்பு வேலை ஒளிப்படை துடைக்கும் அப்படிங்கிற முக்கூடல் பல்லுல வர ஒரு பாடல். இந்த பாடலடியில் களிப்பு வேலை என்பது எதை குறிக்கும்? அதாவது வந்து ஒரு பாடல் கொடுத்து அதில் இருக்கிற ஒரு சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் களிப்பு வேலை ஒளிப்படை துடைக்கும் அப்படிங்கிற பாடல் வந்து முக்கூட பல்லுல வர பாடல் தான். ஸோ அந்த பாடலில் களிப்பு வேலை அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கருமார் கொள்ளர் தட்டர். சரிங்களா? கருமார் கொள்ளர் மற்றும் தட்டர். அடுத்து வந்து பாருங்கள். 61வது கேள்வி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அதில் அடி மோனை கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் கரெக்டாக பாருங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படிங்கிற பாடலில் வர்ற அடி மோனை எதுப்பா? மோனைன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? முதல் எழுத்து வந்து ஒன்றி வருவது தான் வந்து மோனைன்னு நம்மளுக்கு தெரியும். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. சரிங்களா? ஸோ முதல் எழுத்து வந்து ஒன்றி வரணும். சரிங்களா? முதல் எழுத்து ஒன்றி வர்றதில் எது வந்து இங்கே ஆன்சர் சரி? ஸோ ஆன்சர் உண்டி. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? 62வது கேள்வி. பிழையை கண்டறிதல். ஸோ நமக்கு சிலபஸில் இருக்கல சந்தி பிழை நீக்குக குறியில் எழுதின எழுத்துக்கள் வேறுபாடு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வருதில்ல. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். பிழையை கண்டறிதல். ஸோ இதில் வந்து எது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க? பிழையை வந்து கண்டறிஞ்சு சரியானது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எருது வண்டி இழுத்தனர் வராது. எருது வண்டிகள் இழுத்தது இதுவும் வராது. எருது வண்டியை இழுத்தது அப்படிங்கிறத சரி. எருது வண்டிகளை இழுத்தது இதுவும் வராது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. 63வது கேள்வி. அடிகள் தோறும் இறுதி சீரோ இறுதி எழுத்தோ இயந்து ஒன்றி வர தொடுப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கணத்தோட டெஃபனேஷன். சரிங்களா? அடிகள் தோறும் இறுதி சீரோ இறுதி எழுத்தோ ஒன்றி வர தொடுப்பது இயந்து ஒன்றி வர தொடுப்பது. ஸோ அதோட ஒன்றா இறுதியில் வர சீரோ எழுத்தோ வந்து அடுத்த இதோட ஒன்றி வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சரை இயைபு தொடை. ஆப்ஷன் பி இயைபு தொடை. 64வது கேள்வி. பின்வரும் மரபு தொடர்க்கு ஏற்ற பொருளை காண்க. கல்லில் நார் உரித்தல். சரிங்களா? கல்லில் வந்து நாரை உரிக்க முடியுமா? கல் இருக்குது, அதில் எங்கேப்பா நாரை உரிக்க முடியும்? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதுக்கான பொருள் என்னப்பா? ஆன்சர் ஆராய்ந்து பாராமல் செய்தல். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம யோசிக்காமல் பண்ணுறது. கல்லிலிருந்து முதல்ல நாரை உரிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆராய்ந்து பார்க்காம செய்யறது. 65வது கேள்வி வந்து பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பாடல் கொடுத்துட்டு அதில் வர மோனை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன மோனை வந்திருக்கு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து முதல் எழுத்து வந்து எல்லாமே வந்து ஒன்றி வந்திருக்கு. முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. சரிங்களா? முதல் எழுத்து ஒன்றி வர்றது வந்து நம்ம சொன்ன என்னது மோனைன்னு சொல்லிட்டோம். மோனையில் இதில் எந்த வகையான மோனைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி முற்று மோனை. 66வது கேள்வி வந்து பாருங்கள், இலக்கண குறிப்பு தருக. விதையாமை உரையாமை. விதையாமை உரையாமையோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, இது தொழிற்பெயர்கள், எதிர்மறை தொழிற்பெயர்கள். 67வது கேள்வி வந்து பாருங்கள், குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? பழமொழி உணர்த்துவது இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து உவமையால் விளக்கப்படும் பொருளில் வரும், மரபு தொடரில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படிங்கிற பழமொழி உணர்த்தும் பொருள் என்னது? ஆன்சர் சோம்பல். ஆப்ஷன் சி சோம்பல். அதாவது வந்து இது வந்து 7th புக்கில் இருக்குது. சரிங்களா? அதாவது குத்துக்கல் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குளிரும் கிடையாது வெயிலும் கிடையாது அப்படின்னா என்ன, சோம்பலாக இருக்காங்க அப்படிங்கிற பொருள். சரிங்களா? 68வது கேள்வி வந்து பாருங்கள், ஓர் எழுத்து ஒரு மொழி. 42 தான் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக படிங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பொறுத்துகளை கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை டேரெக்டாக கேட்குறக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பொருத்தி பாருங்கள். ஆன்சர் என்னப்பா வருது? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அப்படின்னா என்ன? பசு, தூணா உன், கோனா அரசன், ஐனா தலைவன். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 2, 4, 1, 3 தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து 69 வந்து பாருங்கள், பொருள் காண்க. கால்நடை. கால்நடை அப்படிங்கிற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி காட்டுக்கு நடத்தல். காட்டுக்கு நடத்தல். அடுத்து வந்து பாருங்கள், 70வது கேள்வி, வலு நிலைகளை பொறுத்துக. வலு நம்ம பார்த்துருக்கோம், வலு நிலை வளாநிலைன்னு பார்த்துருக்கோம். வலு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இடம், காலம், பால், திணை எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து ஒவ்வொரு தொடர் கொடுத்து அது வந்து எதோடது, என்ன திணை வலு நிலைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? செலியன் வந்தது. செலியன் வந்ததுங்கிறது வந்து என்ன பார்த்தாலே தெரியும் நமக்கு, உயர்திணை அக்ரணியில் வர திணை. கரெக்டு தான். சரிங்களா? செலியன் வந்தது. கண்ணகி உண்டான். கண்ணகி உண்டான் பால் திணை. சரிங்களா? பால் வலு நிலை. ஸோ அடுத்து நீ வந்தேன். நீ வந்தேனுங்கிறது வந்து என்ன, இடவலு. நேற்று வருவான். நேற்று வருவான்ங்கிறது வந்து என்ன, காலம். சரிங்களா? ஸோ கால வலு நிலை. ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 1, 2 தான் வந்து சரி. 71வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, பழமொழித்தை கொடுத்துருக்காங்க. பழமொழி தான் வந்து பாதி பாதியை பிரித்து கொடுத்துருக்காங்க. இளமையில் கல்வி. இளமையில் கல்வி என்ன வரும் ஆன்சர்? முதுமையில் இன்பம். இளமையில் கல்வி, இளமையில் படிச்சிட்டோம்னா வயசானதுக்கப்புறம் வந்து நம்ம இன்பமாக இருக்கலாம். இளமையில் கல்விங்கிறது வந்து முதுமையில் இன்பம். அடுத்தது கல்லாடம் படித்தவரோடு. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இதில் வந்து பாருங்கள், ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. கரெக்டாக? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தெரியும் 3, 4ங்கிறதும் கூட வந்து 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன, செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ அதுக்கு வந்து 1. அடுத்து வந்து பாருங்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறதுக்கு வந்து 2. அப்போ நம்மளுக்கு ஏதோ 1 தெரிஞ்சால் கூட மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் 1, 2 தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 72. இந்த கொஷினில் ஒன்று நான் சொல்லியே ஆகணும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணுங்கள். எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று. இவற்றில் ஏதேனும் ஒன்று. அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு 8 உடையாய். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எழுது. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாடல் கொடுத்து அதில் வர எதுகை சொல் கேட்டிருக்காங்க. ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றுன்னு. அதாவது நம்மளை குழப்பறக்காகவே இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ இதில் எதுகை வந்திருக்கா, மோனை வந்திருக்கா, இயைபு வந்திருக்கான்னு முதல்ல அதைத்தான் நம்ம தேடுவோம். சரிங்களா? ஆனால் கொஷினை ஃபுல்லாக படித்து பாருங்கள்.
இப்பாடலடியில் வந்துள்ள எதுகை மட்டும்தான் என்னென்னு அவங்களே எதுகை தான் கேட்டிருக்காங்க. நம்ம உட்காந்து ஃபுல்லாக எல்லாமே படிக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை டென்ஷன் பண்ண மாதிரியோ தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அப்போ இது நம்மளுக்கு தேவையே கிடையாது. அழியாவனப்பொன்று அழது அதிகம் உண்டோ ஒளியாவனப்பு எட்டுடையா அப்படிங்கிற பாடலில் வர எதுகை சொல். எதுகை சொல்னா என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் வந்து எதுகைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எது? அழியா ஒளியா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 73வது கேள்வி. கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை காண்க. கண்ணினை காக்கும் இமை எப்படி பார்க்கும்? உடனிருந்து பாதுகாப்பது. ஆப்ஷன் சி உடனிருந்து பாதுகாப்பது. உவமையால் விளக்கப்பெறும் பொருள் வரும்ல. ஸோ அதுதான். அடுத்து வந்து பாருங்கள் 74வது கேள்வி. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான் அப்படிங்கிற சொல்ல பிறவினை வாக்கியமாக மாற்றுக. அவன் திருந்தினான் அப்படிங்கிற சொல்ல பிறவினை வாக்கியமாக மாற்றினா என்ன வரும்? பிறவினை. ஸோ ஆப்போசிட்டாக சொல்கிறது. சரிங்களா? இன்னொருத்தங்களுக்கு சொல்கிறது. அவனை திருத்தினான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவன் திருந்தினானுங்கிறத வந்து அவனை திருத்தினான் அப்படிங்கும்போது பிறவினை வாக்கியமாக மாறும். அடுத்து வந்து பாருங்கள் 75வது கேள்வி. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றனர் அப்படிங்கிறது வந்து எவ்வகை வாக்கியம்? பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது வந்து எவ்வகை வாக்கியம்? ஸோ பார்த்தாலே தெரியுது என்ன வாக்கியம்? ஆப்ஷன் பி தொடர் வாக்கியம். அடுத்து வந்து பாருங்கள் செய்வினை வாக்கியத்தை காண்க. செய்வினைன்னு என்ன? நம்ம செஞ்சதை சொல்கிறது. சரிங்களா? ஸோ செய்வினை வாக்கியம் எது இதில்? ஆன்சர் ஆப்ஷன் சி கருத்தை பதிவு செய்தான். மற்ற பாருங்கள் பதவியை விட்டு நீக்கினான், உண்ணப்படும் தமிழ் தேனே, கருத்து பதிவு செய்யப்பட்டது. ஸோ இதெல்லாம் கிடையாது. கருத்தை பதிவு செய்தான் அப்படிங்கிறத ஒரு செய்வினை வாக்கியம். 77வது கேள்வி வந்து பாருங்கள். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருத்துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு எது? அடிக்கோடிட்ட சொல்லியது உருத்துயர். இதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உருத்துயர் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்ன வரும்? ஆன்சர் வினைத்தொகை. ஆப்ஷன் சி வினைத்தொகை. அடுத்து வந்து பாருங்கள் 78வது கேள்வி. பகை கொளல் இலக்கண குறிப்பு தருக. பகை கொளல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. பகையை கொளல். ஸோ அதாவது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையோட வந்து வேற்றுமை உருவு என்னப்பா? ஐ தானப்பா. ஸோ ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்குது. ஸோ பகையை கொளல் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பாருங்கள் 79வது கேள்வி. அருக்கோணம் என்பது எவ்வகை பெயர் சொல்? அருங்கோணம். கோணம்னா என்ன? வடிவம். இதெல்லாமே வரதானே. ஸோ வடிவம் பண்பு பெயர். ஆப்ஷன் ஏ வடிவ பண்பு பெயர். 80வது கேள்வி வந்து பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக் தான். ரொம்ப ஈஸியான கேள்வி தான். நம்ம இதெல்லாம் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நாங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை அங்கே காமிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு டென்ஷன் படபடப்பில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கை நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் கொஷினை கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப அவசரமாக நம்ம போட்டு வந்தோம்னா ஒரு சின்ன ஒரு வார்த்தை மாறினா கூட அந்த கொஷின் தப்பு தான். சரிங்களா? இங்கே பாருங்கள். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. சேரர்களின் நாடு வந்து குடநாடு எனப்பட்டது. சேரர்களின் குடநாடு நாடு எனப்பட்டது. இப்போ இது ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம அவசரத்தில் போடும்போது மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள் 81வது கேள்வி. சரியான அகரவரிசையை காண்க. அகரவரிசைனா என்னப்பா? அ இ காங்காச்சா தான் அது வந்து அகரவரிசை. ஸோ இதில் வந்து சரியானது எது பாருங்கள். உழவு ஏர் மண் மாடு. கரெக்டாக? உழவு ஏர் மண் மாடு. 82வது கேள்வி. கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயராக்குக. வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல்ல தொழிற்பெயராக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வால் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் என்ன வரும்? வாழ்க்கை. ஆப்ஷன் டி வாழ்க்கை. இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு நியூ சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்கோட பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கம்மியான காசில் எல்லாருமே வாங்குற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் டீட்டெயிலாக டெஃபினேஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்கள் சரிங்களா. ஏன்னா புக்ஸில் வந்து தேடி தேடி படிக்கிறதுக்கு நிறைய டாப்பிக்கை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தியே பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 83வது கேள்வி, உலகம் என்னும் தமிழ்ச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன? உலகம் என்னும் தமிழ்ச்சொல்லோட வேர்ச்சொல் என்ன? ஆன்சர் உலகு. ஆப்ஷன் ஏ உலகு. 84 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை காண்க. வானம் வானம். ஸோ இது வந்து நகர வரிசையில் வருதா? நான் குரில் நெடிலையும் வரும் சரிங்களா. வானம் வானம். ஸோ இந்த வானம்னா எதைப்பா குறிக்கும்? வானம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்னு சொல்லுங்கள்? ஆகாயம். இந்த வானம் அப்படிங்கிறது வந்து வெடியை குறிக்கும் சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 85வது கேள்வி வந்து பாருங்கள், கலைச்சொல். கன்விக்ஷன். கன்விக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன? கன்விக்ஷன் என்னும் சொல்லோட தமிழ் சொல் என்ன? தண்டனை. ஆப்ஷன் ஏ தண்டனை. 86வது கேள்வி, மரபு பிழையை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. இதில் வந்து மரபு பிழையை நீக்குக. நேற்று தென்றல் காற்று வீசியது. அடித்தது கிடையாது, வீசியது தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 87வது கேள்வி பாருங்கள், பொருந்தாத சொல்லை காண்க. இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது. இந்த ஒரு டாப்பிக்கு நான் சொல்லியிருந்தேன், எல்லா நூல்களையும் படிச்சுக்கோங்க. 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. பொருந்தாதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி கொடுத்து உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், பா வகை கொடுத்துருக்காங்க. பா வந்து எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும் சொல்லியிருக்கோம். கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, ஆசிரியப்பா. அப்போ இங்கே பொருந்தாதது காஞ்சிப்பா தான் வந்து பொருந்தாதது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 88 பொருந்தாத சொல்லை காண்க. பொருந்தாத சொல்லை காண்க. ஸோ பாருங்கள், மூடு பனி. மூடு பனிங்கிறது வந்து என்ன? வினைத்தொகை. வெந்து வினையச்சம் சரிதான். தடவரை அப்படின்னா உரிச்சொல் தொடர் சரிதான். மூதூர். மூதூர்னா தொழிற்பயன்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்பயனாலே நமக்கு நல்லாவே தெரியும், மூதூர் வராது. ஸோ மூதூர் அப்படிங்கிறது என்னப்பா? ஸோ இது வந்து பண்பு பெயர். மூதூர் அப்படிங்கிறது வந்து என்ன? பண்பு பெயரில் வரும் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. 89 மற்றொன்று. மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை காண்க. ஸோ இது நல்லா பாருங்கள். மற்றொன்று அப்படிங்கிறத வந்து பிரித்தா என்ன வரும்? மற்ற கூற்றல். இருங்க. மற்றொன்றோட நிலைமொழியை வந்து என்ன வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. மற்றொன்றை பிரித்தா என்ன வரும்? மற்று கூட்டல் ஒன்று அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இதில் வந்து நிலைமொழினா என்னப்பா? முன்னால் இருக்கிற சொல் தான் வந்து நிலைமொழியில் வரும் சரிங்களா. நிலைமொழியில் வரும். ஸோ பின்னாடி இருக்கிற சொல் வந்து வருமொழியில் வரும். கரெக்டாக? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிலைமொழியை வந்து எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. அப்போ மற்று அப்படிங்கிறது தான் வந்து நிலைமொழி. அப்போ இந்த மற்றுங்கிறது வந்து எவ்வகை தொடர்? ஸோ இந்த மாதிரி நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் கொஷின் கேட்பாங்க சரிங்களா. ஸோ ஆன்சர் இடைச்சொல் தொடர். ஆப்ஷன் பி இடைச்சொல் தொடர். அடுத்து வந்து பாருங்கள், கார்காலம் என்பது நம்ம சொன்னால் 5 நிலைகளோட பெரும் பொழுது, சிறு பொழுது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பொழுதுகளுமே ரொம்ப முக்கியம். இதில் வந்து கார்காலம் என்பது சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பொழுதுகள் இருக்குது. சிறு பொழுது, பெருப்பொழுது இருக்குது. ஸோ அது வந்து 10th புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. அது ஃபுல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கார்காலம் அப்படிங்கிறது என்னப்பா? ஆவணி புரட்டாசி. ஆவணி புரட்டாசி. 91 நாகபஞ்சமி கதை. நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுப்பா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாகபஞ்சமி கதை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. அதோட அடைமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நாககுமார காவியம். நாககுமார காவியம் 5 காப்பியங்களில் வருதில்ல, நாககுமார காவியம். அதுக்கு இன்னொரு பெயர் தான் என்ன? நாகபஞ்சமி கதை. 92 வந்து பாருங்கள். ஸோ பொறுத்துக. இதுவும் வந்து நம்ம புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸ் தான். சிலப்பதிகாரத்தில் வர பாக்ஸ் கொஷின். பாக்ஸ் கொஷின்ஸும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும் சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஆப்ஷன் பி. சிலம்பு காலில் அணிவது, குலை காதில் அணிவது, சுட்டி நெற்றில் அணிவது, அரைநான் இடையில்
அணிவது. சரிங்களா? சரியா? சிலம்புனா காலில் அணிவது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது ஒன்று தெரிஞ்சாலே நம்மளுக்கு இந்த ஆன்சர்ஸ் போட்டுடலாம். சரிங்களா? குலை அப்படிங்கிறது வந்து காதில் அணிவது. சுட்டினைனா நெற்றி சுட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நெற்றில் அணிவது. அரைநான் அப்படிங்கிறது வந்து இடையில் அணிவது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 93வது கேள்வி வந்து பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து செய்வினை தொடர் தன்வினை தொடர் அதில் வர தொடர்கள் கொடுத்துட்டு அது எது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள். பாரதி நாளை வருவான். பாரதி நாளை வருவான் அப்படிங்கிறது என்ன? செய்தித்தொடர். பாரதி வந்து நாளைக்கு வருவான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு செய்தியாக சொல்கிறோம். செய்தித்தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம். எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படின்னு சொல்லி உணர்ச்சியாக சொல்கிறது என்ன? உணர்ச்சி தொடர். அடுத்து வந்து பாருங்கள். கவிதா உரை படித்தாள். கவிதா உரை படித்தாள் அப்படின்னு ஒரு செய்வினையாக சொல்லியிருக்காங்க. ஸோ செய்வினை தொடர். அடுத்து என் அண்ணன் நேற்று வந்தான். என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தன்வினை தொடர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 94வது கேள்வி வந்து பாருங்கள். வினாவை காண்க. ஸோ வினாவும் நம்ம சிலபஸில் இருக்குது. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல் என்ன வினா? வினாவில் இருக்கிற எத்தனை வகைகள்னு தெரிஞ்சிருக்கணும். விடை வினா. அதே மாதிரி ஒவ்வொரு வினாவோட டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? பாருங்கள். கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறோம். ஸோ ஆன்சர் கோழல் வினா. கேட்குறது என்ன? கோழல் வினா. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. வட்டம் இப்பெயர் சொல்லின் வகை என்ன? வட்டம், சதுரம், வடிவம் இது எல்லாமே என்னப்பா இதில்ப்பா வரும்? பண்பு பெயரில் வரும். சரிங்களா? ஆன்சர் பண்பு பெயர். 96 சரியான அகரவரிசையை காண்க. சரியான அகரவரிசையை காண்க. ஸோ அகரவரிசைன்னு பார்க்கும்போது என்ன? ஃபஸ்ட்டு வந்து காக்கா தான் வரும். இதுலேயும் காக்கா இருக்குது. அடுத்தது கூத்தரும் வந்திருக்குது. அடுத்தது என்னப்பா? அதுக்கப்புறம் வந்து வயரியம் வெந்து வேவை. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் வந்து வாதனை வரும். வாக்கப்புறம் தானே வே எல்லாம் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. நம்ம டக்குன்னு பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2 ஆப்ஷனுமே வந்து மாற்றி போட்டுருவோம். நீங்கள் அழித்து மறுபடியும் ஆன்சர்ஸ் பண்ண முடியாது OMR ஷீட்டில். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு டைம் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அதையும் படித்து பார்த்து பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். புதுசாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எகெயின் வந்து நீங்கள் அடித்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ கடும்பு, கூத்தர், வயரியம் வெந்து வேவை. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள். 97 பை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க. பை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லோட பொருள் என்னப்பா? பைக்கு என்ன வரும்? ஆன்சர் புல். ஆப்ஷன் பி புல். 98வது கேள்வி. சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. எதிர்மறைனா என்ன? ஆப்போசிட்டில். சரிங்களா? மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அப்படிங்கிற தொடரை எதிர்மறையாக ஆப்போசிட்டாக எப்படி சொல்லுவோம்? மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? விரும்பியவள் அப்படிக்கு ஆப்போசிட் என்ன? விரும்பியவள் அல்லல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள். அல்லாள், அள்ளில், அல்லோல். ஸோ நம்மளுக்கு படித்து பார்த்தாலே தெரியும். சரிங்களா? 99வது கேள்வி. விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சொல்லும் பொருளும் பார்க்கணும், எதிர்ச்சொல்லும் பார்க்கணும். ஸோ விசனம்னா என்னப்பா? நம்மளுக்கு நல்லாவே தெரியும். விசனம்னா என்ன? ஏன் விசனமாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ விசனம்னா என்ன? கவலை. அப்போ கவலைக்கு என்ன ஆப்போசிட்டு? மகிழ்ச்சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி மகிழ்ச்சி. கவலைக்கு ஆப்போசிட் என்ன? மகிழ்ச்சி. ஸோ லாஸ்ட் ஒன், இன்றைக்கான கொஷினில் லாஸ்ட் ஒன். ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு எது? ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். இலக்கண டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இதுக்கு தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறது. சரிங்களா? ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூரை வந்து என்னென்னு சொல்லுவோம்? டெஃபினிஷன் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான 50 கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணால் 49 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கான ஏதாவது கொஷின்ஸ் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கொஷின்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஷினையும் சேர்த்து உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம PDF நோட்ஸுமே கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயிலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.